ரெண்டுமே இருக்கா? சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறாங்களாட்டுக்கு அந்த குட்டியை வரிச்சிட்டு விற்க போகிறீங்களா? காட்டுங்க பா. ஃபுல்லாக என்னது குள்ளக்கண்டையா? ஒரு அன்னகுண்டா ஃபுல்லாக விற்றுருவீங்களா? எல்லாத்தையுமே விற்றுருவோம். இந்த மீன் இங்கே சேல்ஸ் ஆகிடுமா இங்கே? எவ்வளோ நேரமாக ஆயிடுச்சுங்க இந்த குட்டையா? டெய்லி பிடிச்சிட்டு வரும். அது என்ன மீன்? செத்த கிடையாது மீன் அது? டெய்லி பிடிப்பீங்களா? ஏப்பா சரி. வாழை தானே அது? வாழை தானே? கெளுத்தி உள்ளக்கண்டை ஃபுல்லாச்சு. இது என்னது? வாழையா? வாழை, ஏரி வாழை. அதானா இதா கெளுத்தி அடிக்குதா? அப்படியே தலையை கிள்ளிட்டு அப்படியே குழம்பு வைக்க வேண்டியதான்ல? செம்மையாக இருக்கும் மீன். அந்த இதெல்லாம் கை இதே மாதிரி மேடு கை நீங்கள் இதெல்லாம் சரியான வேட்டையாட்டுக்கு இன்றைக்கி அண்ணனுக்கு. ஒரு பெரிய கொட்டையை இன்ஜின் வச்சு அடிச்சிட்டாங்க பாருங்கள். நல்ல மீன் வேட்டை. சேரு வாசனை, கிராமத்து சேரு வாசனை பக்காவாடி. இதெல்லாம் என்னதுண்ணா அது? இதை விடுவாடா, ஆப்பல் போட்டுருவா, இல்லை அழிச்சு பாக்ஸ் அதை போட்டுருவா. சரி நம்ம விக்ரமிலே பொறுக்கு ஃபஸ்ட்டு. மோட்டர் ஆஃப் பண்ணி விடா. ஆஃப் பண்ணி ரிட்டன் அடிக்குது. ஆஃப் பண்ணு. ரோகு அடிச்சுட்டு கிடக்குது பாருங்க. இதோ அங்கே ஒன்று கிடக்குது ரோகு. ரெண்டானா இறங்குனா போனா போட்டா இது அவர் என்ன பண்ண சத்தியமாக சமாகண்டன் தான். இறங்கிட்டோம்பா. எங்க அதா? ஜிலேபி, பெரிய ஜிலேபி அது. அங்கே பாரு எவ்வளோ பெருசு பாரு. டேய் அப்பா எவ்வளோ சேர்ப்பாரு. பாருங்கள் நண்பர்களே, விரால் பிடிக்கிறதுக்கு வந்தோம். அண்ணா நம்ம 3 பேர் வந்து இங்கே இது வந்து கிராமம், இது மீஞ்சூருக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குட்டையை வந்து இறச்சிட்டு பிடிச்சிட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக வெறும் விரால், ஏரி வாழை, அப்புறம் சின்ன சின்ன அசரா, ஜிலேபி, குறவை. இங்கே பாருங்கள் பெரிய பெரிய ஜிலேபி. சேரு பாருங்கள், முட்டி தொட வரைக்கும் வந்துருச்சு சேரு. ஒரு பாருங்க ரோகு. இதான் வரேன் போகிறேன் அப்படியே போகிறேன். எவ்வளோ பெருசு பாருங்கள் ஜிலேபி. தண்ணி கண்ணை கரையான்னு இருக்குது பாருங்க. அப்பா கீழே சேத்துல விரால்லாம் கிடக்கும்லண்ணா நிறையா. விரால் கட்டினா வாழையை கட்டினா தூக்கி கட்டினா சூப்பர்ண்ணா. அப்படியேதான் சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. கீழே ஃபுல்லாகவே மீன் தான் பாரு. ஐயோ ஜிலேபி, பெரிய பெருசு ஜிலேபி. எங்க விராலா? இதான் மேலே ஓடுதா தானே? ஏய் இங்கே பாரு, இங்கே எவ்வளோ பெரிய மீன் காலில் அடிச்சு ஓடுது. பாரு சரியான பீஸ் விரால். விரால் இல்லை ஜிலேபியே, பெருசு ஜிலேபி. எவ்வளோ பெருசு பாரு. இந்தாண்ணா ஜிலேபி பெருசு, சரியான பீஸு. வாழை இது வாழை எவ்வளோ பெருசு பாரு வாழை.
நண்பர்களே நாம் வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணியில் இறங்கினாலே மீனை பார்த்தாலும் மீன் பிடிக்கிற ஆசை வந்துச்சு. அண்ணன் தான் மீன் பிடிச்சிக்கிறாரு அந்த இடத்த வரிச்சு. சரியான சைஸ் மீன்லாம் கிடக்கு, எல்லாம் சேரு, கண்ணு கரேன்னு சேரு. ரோகு 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 அப்பா எவ்வளோ பெருசு பாரு ரோகு, சரியான பீஸு. இந்தண்ணா இந்தண்ணா ரோகு ஏண்டா வர அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கிறான். ஃபுல்லாக பட்டை ஜிலேபி, பெருசு கையிலே ஆவிட மாட்டேங்குது. ஒரு ஆள் வீடியோ எடுத்தாக்க வச்சுக்கா, சூப்பராக சக்கரையாக மீன் பிடிச்சிடலாம். இறங்கி வாங்க 2 பேரும் அப்படியே வலை போட்டு பிடிக்கலாம் சூப்பரா. பா குளிச்சிடலாம் வா. அப்படியே ஃபுல்லாக கெளுத்தி வர்றது நிறையா. அப்பா சரியான பீஸ் அப்பா, கையில் பிடிக்காமல மீன் தானா. ரோல் கொண்டு கிடக்குது ஜிலேபி. அப்பா ரோகு மாட்டினாரு. அப்பா சரியான சைஸே ரோகு, செம்ம பீஸு. வலையில் போட்டாச்சு. இது பெரிய மீன் இருக்குது, அது என்ன மீன் பார்த்தோம். எங்கேருந்து ஓடுதா? கை வைக்கிற இடம்லாம் மீன் தான். குட்பாலை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, மறுபடியும் தண்ணி இறக்கிறதுக்கு. வாழை கீழே குட்பாலை போய் அடிச்சிட்டு. ஓகேண்ணா. இங்கே பாரு, என் மேலே பாரு எப்படி கந்தவளமாயிடுச்சுன்னு. இவங்க 2 பேர் தான் என்னை கீழே இறக்கி விடுறது, நல்லா பார்த்துங்க. ஆமாம், உஸ்மான் பாயும் தனுஷும் தான் என்னை இறக்கி விட்டாங்க கீழே. எங்கண்ணா இப்போ மீன் கழுவி எடுத்துட்டு வந்து எங்கண்ணா அது? ஏய் அப்பா எடுத்துட்டாது. எவ்வளோ பெரிய வாழை வந்து பார்த்தீங்கன்னா, ஜிலேபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக பிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒரு ஜிலேபியும் 4 கிலோ 1/2 கிலோ சைஸ் இருக்கும் பாருங்க. இது எல்லாமே சேல்ஸ் தான். மீனை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க வாழை, ரோகு, எல்லா மீனும் இருக்குது இங்கே, எல்லா மீனும் இருக்குது பாருங்க. ரோகு எவ்வளோ பெருசு பாருங்க, ரோகு இருக்குது, ஜிலேபி இருக்குது. ஆளை பாருங்க எவ்வளோ பெருசுன்னு, அக்காவும் சேர்த்துடு பாருங்க. வாழை பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. எல்லாமே அந்த குளத்தில் பிடிச்சதா, எல்லாமே நான் பிடிக்கல, அண்ணனுக்கு பிடிச்சாங்க. நான் வந்து சும்மா ஜாலியாக கொஞ்ச நேரம் உள்ளே இறங்கி சேத்துல ஃபன் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சேத்துல இறங்கி விளையாண்டு மீன் பிடிச்சி. சின்ன பசங்களாக இருக்கும்போது சின்ன பசங்களை கூட சேர்ந்துக்கிட்டு ஊரில் கிராமத்தில் வந்து இந்தமாரி சேத்துல மீன் பிடிச்சோம். அதுக்கப்புறம் இங்கே தான் இன்றைக்கி தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் ஆயிடுச்சு இந்தமாரி மீன் பிடிச்சி. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஜாலியாக சேத்துல இறங்கி விளையாண்டோம், நல்லா இருந்துச்சு. நண்பர்களே மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சரி வீடியோ எல்லாரும் பாய். வீடு தானே வேணா வீடா அப்படி திரும்ப லைக் பண்ணுங்க சொல்லு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. பாய் பாய் பாய். வீடு ஓட நான் தான் அவன் இல்லை.